அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் பார்க்கலாம் வாங்க. பால்கனிலேருந்தே பார்த்துட்டு வருவோம். எல்லோ ரோஸ் சூப்பராக பூத்துட்ருக்கு பாருங்கள். நல்ல பெரிய ரோஜாக்கள்ங்க. 2 பூக்கள், ஒரு பூ நல்லா மலர்ந்துடுச்சு, அடுத்த பூ மலர்றதுக்கு தயாராக இருக்குது. இன்னும் வந்து சில்வர் லைனில் ஒரு 4 பூக்கள் இருக்குங்க. இன்னும் பறிக்கல. இன்றைக்கி ரோஜாக்கள் எதுவுமே நான் பறிக்கல. இந்த பூ பாருங்கள், ஒரு 2 நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்காரங்க இது ஏதோ ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. இப்போ பார்க்க போனீங்கன்னா என்னை விட செடிகள் வளர்ப்பில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் அதிக ஆர்வம்னு சொல்லலாம். எதையாவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இது அழகாக இருக்குது நட்டு வைன்னு சொல்லிடுறாங்க. அதை நட்டு வச்சேன். அந்த பூ நல்லாயிருக்கு. அது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள், காஷ்மீரி ரோஸ், ரெட் ரோஸ்லாம் இன்னும் அடுக்குகள் இருக்குங்க மலர்றதுக்கு. அதனால் அதை நான் பறிக்கலை. இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாகவே இருக்குது. நம்ம வீட்டில் க்ரீன் ஷேர்நெட் இருக்கிறது இந்த பசுமை தன்மையை தக்க வைக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது இல்லைங்களா. ஆரம்பத்தில்ங்க இப்போதைக்கு நாங்கள் க்ரீன் ஷேர்நெட் போட்டிருந்தோம். மாடித்தோட்டம் தொடங்கி கொஞ்ச நாளெல்லாம் ஆரம்பத்தில் நான் வந்து சாரீஸ் தான் கட்டியிருந்தேன். 2 புடவையை ஜாயின் பண்ணி அதை வந்து நிழலுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிழல் கொடுக்கறது கொஞ்சம் நல்லதுங்க. அந்த பதிவை நீங்கள் வந்து இப்போ ஓல்டஸ்ட்டில் போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் ஓல்டஸ்ட்டில் ஒரு 3வது பதிவாகவே அது இருக்கும். கலர்ஃபுல் கார்டன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டில் போட்டிருந்தேன். புடவைகளை வச்சு தான் அந்த அப்போதைக்கு நாங்கள் நிழல் கொடுத்துருந்தோம் செடிகளுக்கு. தேவைப்படுறவங்க ஓப்பன் டெரஸாக இருக்கிறவங்க அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அடுத்த 2 மாதம் வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகம் இருக்கும் இல்லைங்களா. இது போல் நம்ம க்ரீன் ஷேர்நெட் இல்லாதவங்க நம்ம புடவைகளை வச்சு கூட நிழல் வலையை ஏற்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், பீட்ரூட்லாம் கூட அந்த இலைகள்லாம் நிமிர்ந்துடுச்சுங்க. அழகாக இருக்குது இல்லைங்களா. நிறைய பூக்கள் நிமிர்ந்துச்சு. எப்போது மாதிரி இன்றைக்கி பச்சை மிளகாய், மணத்தக்காளி கீரை இதெல்லாமே அறுவடை எடுத்துகிட்டு வந்தேன். பறித்து இப்படி தட்டில் வச்ச கைக்க வாடிடுச்சுங்க. அப்படி ஒரு வெயில் அடிச்சிட்ருக்கு. வானம் அப்பப்போ கொஞ்சம் மழை மேகங்களும் வந்துகிட்டு இருக்குங்க. இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. நீங்களும் நம்ம உணவு எடுத்துக்கிறதும் குளிர்ச்சியான உணவுகள் எடுத்து நிறைய தண்ணீர் குடித்து நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. மாடித்தோட்டத்தையும் கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அதையும் சொல்லுங்கள். பாருங்கள், அறுவடை எடுத்தாச்சு. கொடைக்கால பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சீசன்லேயும் நமக்கு அறுவடைகள் நிறுத்தாமல் நம்ம மாடித்தோட்டம் கொடுத்துட்ருக்கோம். நாளை பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.